ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு வந்து நான் வந்து இங்கே அரிசி மாவு எடுத்துருக்குறேன். அரிசி மாவில் வந்து இந்த இதில் வந்து நான் கரெக்டாக ஒரு 2 கப்பு எடுத்துருக்குறேன். இதே கப்பில் நான் வந்து ஒரு 3 கப்பு தண்ணி சுடு தண்ணி வச்சுருக்குறேன். அது நல்லா கொதிக்கிட்டோம். மாவு வந்து நான் கொஞ்சம் கடாயில் போட்டு வறுத்து வச்சுருக்குறேன். அதுக்கு தேவையானது வெல்லம், நம்மளுக்கு தித்திப்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெல்லம், தேங்காய் 1 கப்பு, இது வந்து கலகா கொட்டை நல்லா வறுத்துட்டு 1/10 மிக்சியில் போட்டுருக்குறேன். இது வந்து கசகசா. இப்போ நம்ம வந்து இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த சுடு தண்ணி நல்லா கொதன்னு கொச்சிச்சு சுடு தண்ணி. இந்த சுடு தண்ணி வந்து நான் ஒருத்தர் தண்ணி வச்சு கூட அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை, இது சிம்பிளாக செய்கிற மாதிரி நான் காட்டுறேன். இப்போ வந்து சுடு தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கை வச்சு பிசையக்கூடாது, சூடாக. இது கூட வந்து நம்ம நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போதும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போடுறேன் நான். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி கலந்து விடலாம். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கை வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது ஏன்னா சுடு தண்ணி ஊற்றும் போது நம்ம கை வச்சு பிசைய முடியாது. இந்த மாதிரி நம்ம கையில் வந்து நம்ம பிசைஞ்சு மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு 5 நிமிஷம். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை உள்ள வைக்கிறோம். அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது மூடி வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ வந்து கொழுக்கட்டை வைக்கிற நம்ம மசாலா செய்துக்கலாம். அது கசகசா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கசகசா, அது கூடவே தேங்காய் போட்டுக்கலாம். திருவண்ண தேங்காய், இது கூடவே மிளகாய் போட்டுக்கலாம். இது கூடவே வெல்லம். இது வந்து நல்ல வெல்லம். வெல்லம் கொஞ்சம் கடையில் வாங்கி நல்லா இல்லைனாக்கா தண்ணியில் நம்ம இது பண்ணி வெடிக்கட்டி நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். இது வெல்லம் கரைஞ்சி இந்த கலக்கா கொட்டை தேங்காய் கசகசா கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம வெள்ளம்லாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஏதாவது ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிக்கின்னு ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டை செய்து பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் கொட்டிக்கலாம்.
இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் அப்போ சும்மா ஒன்றா பதிமாக தான் பிசைஞ்சு மூடி வச்சிட்டேன். ஏன்னா சூடாக தண்ணி ஊற்றணுன்னு கை வைக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம நல்லா மாவு ரொட்டி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும் நல்லா கை வச்சு. அப்போ கூட சூடாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம். இந்த மாதிரி உள்ள பிடிச்சிட்டு நம்ம கையிலே நம்ம கொஞ்சம் கோர்மா இருக்கணும். அதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்தால் கூட நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்படி பண்ணிடலாம் எல்லாமே. இது இந்த மாதிரி இது ஒரு டிசைன் ஆகிடும். இல்லை நம்ம ஒரு கோலி மாதிரி பண்ணி இது மேலே வச்சு இது மேலே ஒரு கவர் வச்சுட்டு தட்டில் இப்படி அமுத்திக்கினா கூட அதே ரவுண்டாக வரும். நான் வந்து இப்படி கையிலே எல்லாமே இந்த மாதிரி செய்துக்கிறேன். கையிலே எல்லாம் தட்டி இந்த மாதிரி செய்துக்கிறேன் நான். இப்போ எல்லாமே செய்துட்டு பார்க்கலாம். இதெல்லாம் க்ளீனாக இந்த மாதிரி கொழுக்கட்டை நம்ம எல்லாம் செய்துக்கணும். செய்துட்டு இட்லி பாக்ஸ் நான் வந்து இங்கே இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா இட்லி குக்கர் வச்சுருக்குது. கொஞ்சமாக இதில் நம்ம நெய் போட்டுக்கணும். இல்லைனாக்கா இதில் ஒட்டிக்கணும். அப்படியே சும்மா நெய் தடவிக்கணும். இந்த மாதிரி குக்கரில் நம்ம இட்லி குக்கரில் இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 7-8 ஆகும் சுட்டு. இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை வந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா 10 நிமிஷம் ஆச்சு. சூப்பராக வந்துச்சு. நம்ம கொழுக்கட்டை இப்போ எடுத்துக்கலாம். கேஸ் கம்மி பண்ணிட்டு சுட சுட எல்லாம் எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, நம்ம சுட சுட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடா சாப்பிட்டு பார்க்கலாம்.
நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சுட சுட கொழுக்கட்டை. இப்போ கொழுக்கட்டை செய்து பார்த்துருப்பீங்க நான் எப்படி செய்யணுன்னு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.